தினம் ஒரு தியானம். அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஆதியாகமம் அதிகாரம் 49 வசனம் 25. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என ஜெபிக்கும் அந்த ஆசா ராஜா. கர்த்தர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என பாடும் சங்கீதக்காரனாகிய தாவீது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என உரைக்கும் தேவன். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார் என்றான் அப்போஸ்தலனாகிய பவுல். துணை செய்வார் ஒருவரும் இல்லை என துவண்டு போனாயோ? கர்த்தரே உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். ஆமென்.